இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் இங்கே சொல்ல முடியாது. அவரை எப்போயா மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்லுவேன். ஓகே. தமிழ் சினிமாவில் எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு மாஸ் ஹீரோ வந்து பெரிய ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோஅப் இருக்க மாதிரி ரஜினி சாருக்கு நான் எப்படி வந்து ஃபேனாக இருந்தவனோ, இப்போ அந்த அவர் சூர்யா சார் பற்றி சொல்கிறாரு அந்த மாதிரி இவங்களுக்குன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. இவரும் வந்து அவங்க ஆடியன்ஸு எப்படி நம்மளை பார்ப்பான் அதை மனசில் வச்சு தான் கதையும் கேட்பாங்க. அவங்களோட கனெக்ட் ஆகி தான் பிரேமில் வரும்போதே அவங்க இருப்பாங்க. சேம் ரஜினி சார் நான் பார்த்தப்ப என்ன இருந்துச்சோ அதுதான் எங்கள் வீட்டில் போஸ் பையன், எங்கள் சின்ன பையன், அவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே. வந்து நான் ரன்னு பண்ண வேண்டியது, சண்டைக்கோழி பண்ண வேண்டியது, வேட்டை பண்ண வேண்டியது, இது மூணுமே மிஸ் ஆச்சு. இப்போயும் ஒரு முறையும் வந்து என்ன பார்க்கும்போது ஆனால் நீங்கள் தானே கூட பண்ணல, ஆனால் அவங்க ஃபேன்ஸுக்கும் நானும் அவர் சேர்ந்து படம் பண்ணணும் அந்த விருப்பம்லாம் இருக்கும். என் மேலே பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு. ஆமாம், டைமில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வருத்தம் இருக்கா சார் படம் ஒன்றும் பண்ணலை அவர்கிட்ட அப்படின்னு? ஏன்னா கடைசி படம் ஜனநாயகன், இப்போ பண்ண போகிறது கிடையாது இனிமேல். நீங்கள் சொன்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். ஒருவேளை விஜய் சார் பண்ணியிருந்தா அது எப்படி இருந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கா? இவ்வளோ க்ளோஸ் சினிமாவாக வந்து கலெக்ஷனாக வந்து என்னங்க இப்படி ஒரு உயரம், இப்படி ஒரு இடமெல்லாம் கோடியில் 10 கோடி 1000 கோடியில் ஒருத்தருக்கான். இத்தனை கோடி வச்சுக்கலாம், யாருக்கு கிடைக்கும்? இப்போ இந்திய அளவில் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குகிற, அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கிற, இவ்வளோ கமர்ஷியலான ஒரு இடம், இதுக்கு உழைச்ச உழைப்பு, அப்புறம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து டைமிங். நான் நிறைய கேள்விப்படுவேன். எடுத்துக்கிட்ட வேலையை அவங்க வந்து ஒரு நாள் கூட இவரால் ஒரு படம் நின்றுச்சு, நடக்காமல் போயிடுச்சு, டயத்துக்கு வராமல் போயிட்டார், அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக 100% டைமிங்கில் இருப்பார். ஒர்க்குன்னு எடுத்து செய்வார். அந்த சின்சியாரிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் இங்கே சொல்ல முடியாது. அவரை எப்போயா மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் இப்போ தொடர்ந்து நடிச்சிருந்தா ஒரு படம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. தெரில, 3 படம் மிஸ் ஆச்சு. எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சான்னு மிகப்பெரிய வருத்தம் உண்டுங்க.